நான் அப்படி பேசி இருக்கக்கூடாது. நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ ஷுடன்ட் ஹாவ் ஸ்போக்கன் லைக் தட். ஐ ஷுடன்ட் ஹாவ் ஸ்போக்கன் லைக் தட். ஐ ஷுடன்ட் ஹாவ் ஸ்போக்கன் அப்படின்னா நான் பேசியிருக்கக்கூடாது. லைக் தட் அப்படின்னா அது மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அங்கு போயிருக்கக்கூடாது. நீ இங்கே போயிருக்கக்கூடாது, நீ போனதுனால தான் இது நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுடன்ட் ஹாவ் கான் தேர். யூ ஷுடன்ட் ஹாவ் கான் தேர். யூ ஷுடன்ட் ஹாவ் கான் அப்படின்னா நீ போயிருக்கக்கூடாது. தேர் அப்படின்னா அங்கே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் அவனிடம் சொல்லி இருக்கக்கூடாது. அவன்கிட்ட சொல்லி இருக்கக்கூடாது. அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே ஷுடன்ட் ஹாவ் டோல்ட் ஹிம். தே ஷுடன்ட் ஹாவ் டோல்ட் ஹிம். தே ஷுடன்ட் ஹாவ் டோல்ட் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடாது. ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட அவங்க சொல்லியிருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னிடம் சொன்னதை எண்ணி அசிங்கப்படுகிறேன். நான் உன்கிட்ட சொன்னதை நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm ashamed of what I said you. I'm ashamed of what I said you. I'm ashamed அப்படின்னா எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஆஃப் வாட் ஐ செட் யூ, நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை நினச்சி எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எடுத்த முடிவிற்காக வருந்துகிறேன். நான் எடுத்த முடிவு வந்து கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ரெக்ரெட் மை டெசிஷன். ஐ ரெக்ரெட் மை டெசிஷன். டெசிஷன் அப்படின்னா முடிவு. ஸோ ஐ ரெக்ரெட் அப்படின்னா நான் வருந்துறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இதை சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். இப்போ நம்ம ஏதோ ஒன்று நம்ம ட்ரை பண்ணுறோம், யாரோ ஒருத்தவங்க எதுமோ நம்மள்ட்ட கேட்குறாங்க, முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதை இப்படி சொன்னோன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருப்பாங்கிறதுக்காக நான் சொல்ல போகிறத நினச்சி நான் வருத்தப்படுறேன், நான் இதை சொல்கிறதுக்கு வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ ரெக்ரெட் டு சே திஸ். ஐ ரெக்ரெட் டு சே திஸ். ஐ ரெக்ரெட் அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். எதுக்கு? டு சே திஸ், இதை சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ கோபப்படுவது நியாயம்தான். நீ கோபப்படுறது நியாயம்தான். நீ கோபப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் ஃபேர் தட் யூ கெட் ஆங்க்ரி. இட்ஸ் ஃபேர் தட் யூ கெட் ஆங்க்ரி. இட்ஸ் ஃபேர் அப்படின்னா நியாயம்தான். ஓகேவா? என்னது? தட் யூ கெட் ஆங்க்ரி, நீ கோபப்படுறது நியாயம்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கோபப்படுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. கோபப்படுறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, அப்படிதான் நடந்திருக்கு, அதனால கோபப்படுறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் த ரைட் டு கெட் ஆங்க்ரி. யூ ஹாவ் த ரைட் டு கெட் ஆங்க்ரி. யூ ஹாவ் த ரைட் அப்படின்னா உனக்கு உரிமை இருக்குது டு கெட் ஆங்க்ரி, கோபப்படுறதுக்கு. ஓகேவா? இது எப்படி நடந்தது என்று உனக்கு தெரியுமா? இது எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know how it happened? Do you know how it happened? இது எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? Do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா? How it happened, இது எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது எப்படி நடந்தது என்று உனக்கு தெரியவில்லையா? இது எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Didn't you know how it happened? Didn't you know how it happened? Didn't you know அப்படின்னா உனக்கு தெரியலையா. என்னது? how it happened, இது எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியலையா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் சீக்கிரம் வர முடியவில்லை. என்னால் சீக்கிரமாக வர முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் unable to come early. ஐ வாஸ் unable to come early. ஐ வாஸ் unable அப்படின்னா என்னால் முடியலை. எதுக்கு? டு கம் early. ஏர்லினா சீக்கிரம். டு கம் சீக்கிரம் வரத்துக்கு என்னால் முடியல. ஓகேவா? ஸோ இதுவே என்னால் இதை செய்வதற்கு முடியவில்லை அப்படிங்கிறத, என்னால் இதை செய்ய முடியல அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் சரியான நேரத்திற்கு சென்றடைய முடியவில்லை. என்னால் கரெக்டான நேரத்துக்கு அங்கே போய் சென்றடைகிறதுக்கு என்னால் முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? கரெக்டான நேரத்துக்கு அங்கே போகிறதுக்கு என்னால் முடியல. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் unable to reach on time. ஐ வாஸ் unable to reach on time. ஐ வாஸ் unable அப்படின்னு என்னால் முடியல. இதுக்கு டு ரீச் ஆன் டைம், கரெக்டான நேரத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், திரும்பவும் இது போல் நடக்க விட மாட்டேன். மறுபடியும் இது மாதிரி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ won't let it happen again. ஐ won't let it happen again. ஐ won't let அப்படின்னா நான் விட மாட்டேன். இட் ஹேப்பன், இது நடக்கிறதுக்கு. அகெயின் அப்படின்னா மறுபடியும், திரும்பவும். ஓகேவா? ஸோ ஐ won't let it happen again. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை போக விட மாட்டேன். நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு
கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது எப்போதும் நடப்பது தான் விடு. இது எப்பயும் நடக்கிறது தான் விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? இட் ஹேப்பன்ஸ், லீவ் இட். இட் ஹேப்பன்ஸ், லீவ் இட். இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா இது நடக்கிறது தான், லீவ் இட் அப்படின்னா விடுங்க. ஓகேவா? ஸோ இட் ஹேப்பன்ஸ், ஜஸ்ட் லீவ் இட். நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு பிரச்சனையே இல்லை, அதை பற்றி கவலைப்படாதே. இது ஒரு பிரச்சனையே இல்லை, அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம், டோன்ட் வரி அபவுட் தட். இட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம், டோன்ட் வரி அபவுட் தட். இட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம் அப்படின்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை, டோன்ட் வரி அபவுட் தட், நீ அதை பற்றி கவலைப்படாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது உன்னுடைய தவறே இல்லை, இது உன் தப்பே இல்லை, நீ ஏன் ஃபீல் பண்ணுற, இது உன் தப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் அட் ஆல் யுவர் ஃபால்ட். இட்ஸ் நாட் அட் ஆல் யுவர் ஃபால்ட், உன்னுடைய தவறு அப்படின்னா யுவர் ஃபால்ட். இட்ஸ் நாட் அட் ஆல் யுவர் ஃபால்ட் அப்படின்னா இது உன்னோட தப்பே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ நீட் டு அப்பாலஜைஸ். நோ நீட் டு அப்பாலஜைஸ். நோ நீட் அப்படின்னா அவசியம் இல்லை, எதுக்கு டு அப்பாலஜைஸ், மன்னிப்பு கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் மேலும் சிறிய தவறு இருக்கிறது. இதில் என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது, இதுக்கு நானும் கொஞ்சம் பொறுப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் பார்ட்லி டு பிளேம். ஐ எம் பார்ட்லி டு பிளேம் அப்படின்னா என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது, ஐ எம் பார்ட்லி டு பிளேம். ஓகேவா? பிளேம் அப்படின்னா குத்தம் சொல்கிறது, அது மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது எப்போதே நான் மறந்து விட்டேன். இதை நான் எப்பயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஃபர்காட்டன் ஆல்ரெடி. இட்ஸ் ஃபர்காட்டன் ஆல்ரெடி. இட்ஸ் ஃபர்காட்டன் அப்படின்னா மறந்துட்டு, இது மறக்கப்பட்டது. ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே, இது ஏற்கனவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஃபர்காட்டன் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் தவறு செய்வார்கள். எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, யாரு தான் தப்பு பண்ணாதவங்க இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னா யாருமே ஒழுங்கு கிடையாது, எல்லாருமே சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க. ஆர் வி கேன் சே எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக். எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக். எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக் அப்படின்னா எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. ஓகேவா? எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது. இப்போ எங்கேயோ நம்ம போகிறோம், யாரையோ பார்க்க போகிறோம், எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? ஐ எம் அ லிட்டில் நர்வஸ். ஐ எம் அ லிட்டில் நர்வஸ், எனக்கு பதட்டமாக இருக்கிறது. ஓகேவா? அவள் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறாளா, அவள் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? இஸ் ஷி டூயிங் எனிதிங். இஸ் ஷி டூயிங் எனிதிங். இஸ் ஷி டூயிங் அப்படின்னா அவள் பண்ணிட்டு இருக்காளா, எனிதிங் அப்படின்னா ஏதாச்சும் அவள் ஏதாவது பண்ணிட்டு இருக்காளா, இஸ் ஷி டூயிங் எனிதிங். ஓகேவா? ஸோ இதுவே அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் இங்கு இருப்பேன் என்று அவன் உன்னிடம் சொன்னானா. நான் இங்கே இருப்பேன்னு அவன் உன்கிட்ட சொன்னானா. ஏன் நீ இங்கே எப்படி கரெக்டாக வந்த, நான் இங்கே இருப்பேன்னு அவன் உன்கிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he tell you I would be here? Did he tell you I would be here? Did he tell you அப்படின்னா உன்கிட்ட சொன்னானா. என்னது? I would be here, நான் இங்கே இருப்பேன்னு உன்கிட்ட சொன்னானா. ஓகேவா? Did he tell you I would be here? Next sentence, அவள் வரமாட்டாள் என்று நான் அவளிடம் சொல்லவில்லை. நீ அவள்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை இல்லை அவள் வரமாட்டான்னு நான் அவள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எங்கே எப்படி சொல்லலாம்? I didn't tell her because she wouldn't come. I didn't tell her because she wouldn't come. I didn't tell her அப்படின்னா நான் அவள்கிட்ட சொல்லலை. பிகாஸ் ஏன்னா she wouldn't come, அவள் வரமாட்டான்னு நான் அவன்கிட்ட சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நடந்த எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு கேட்க விரும்புகிறான். அவன் நடந்த எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவன் மேலே தான் எல்லா தப்புன்ட்டு அவன் எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கணும், இதுவரை நடந்த எல்லாத்துக்குமே அவன் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? He wants to apologize for everything. He wants to apologize for everything. He wants to apologize. Apologize அப்படின்னா நம்ம மன்னிப்பு கேட்கறது. ஸோ he wants to apologize அப்படின்னா அவன் மன்னிப்பு கேட்க விரும்புகிறான். ஃபார் எவ்ரி திங் அப்படின்னா எல்லாவற்றிற்கும், எல்லாத்துக்கும் அவன் மன்னிப்பு கேட்க விரும்புகிறான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள கூட மாட்டோம். நாங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்க கூட மாட்டோம். இப்போலாம் எல்லாம் மாறிடுச்சு, நாங்கள் பேசிக்க கூட மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We don't even talk to each other.
we don't even talk to each other. we don't even talk அப்படின்னா நாங்கள் பேசக்கூட மாட்டோம். each other அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நாங்கள் பேசக்கூட மாட்டோம். we don't even talk to each other. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னிடம் பேசவில்லை. இப்போ நம்ம கோவமாக பேசிகிட்டு இருக்கோன்னா நான் தான் வாயை மூடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நான் உன்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் டாக்கிங் டு யூ. ஐ எம் நாட் டாக்கிங் டு யூ. நம்ம கோவமாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ எம் நாட் டாக்கிங் டு யூ அப்படின்னு நான் உன்கிட்ட பேசலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை வேண்டுமென்றே செய்யவில்லை அப்படிதானே. நம்ம கேட்போம் இல்லையா? நீ இதை வேணும்னே பண்ணல அப்படிதானே, இல்லை பண்ணுனியா அப்படிலாம் சொல்லி டவுட்டாக கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? You didn't do it purposely, did you? You didn't do it purposely, did you? அப்படின்னா you didn't do it purposely அப்படின்னா இது purposely அப்படின்னா வேணும்னே செய்கிறது. ஸோ you didn't do it purposely அப்படின்னா இது வேணும்னே பண்ணலை. did you அப்படிதானே, இல்லையா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு did you. ஸோ இதுவே ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா இங்கே வந்து கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவாக வரணும். ஓகேவா? ஸோ இதுவே you did do it purposely, நீ இதை வேணும்னே தான் பண்ண. didn't you அப்படிதானே அப்படிங்கிறதுக்கு இங்கே didn't you அப்படின்னு சொல்லணும். நீ இதை வேணும்னே தான் பண்ணினேன் அப்படிதானே அப்படின்னு கேட்கறதுக்கு யூ டிட் இட் பர்பஸ்லி டிடன்ட் யூ அப்படின்னு ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனா அப்படி செய்தான். இப்போ ஏதோ நம்ம நியூஸ் கேள்விப்படுறோம், அவனா அப்படி செஞ்சான், பார்க்க அமைதியாக இருப்பான், அவனா அப்படி செஞ்சான் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? இஸ் தட் ஹீ ஹூ டிட் ஸோ. இஸ் தட் ஹீ ஹூ டிட் ஸோ. இஸ் தட் ஹீ அப்படின்னா அவனா, ஹூ டிட் ஸோ அப்படி பண்ணது அவனா, அவனா அப்படி பண்ணா. இஸ் தட் ஹீ ஹூ டிட் ஸோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளை கூப்பிட்டது நீதானா. நீதான் அவளை கூப்பிட்டியா, அவளை கூப்பிட்டது நீதானா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? இஸ் தட் யூ ஹூ கால்ட் ஹர். இஸ் தட் யூ ஹூ கால்ட் ஹர். இஸ் தட் யூ அப்படின்னா இது நீதானா. ஹூ கால்ட் ஹர் அவளை கூப்பிட்டது நீதானா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், வந்தது நீதானா. நீதான் வந்தியா, வந்தது நீதானா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? Is that you who came? Is that you who came? Is that you அப்படின்னா இது நீதானா. who came வந்தது, வந்தது நீதானா. ஓகேவா? இதை சொன்னது நீதானா. நீதான் இதை சொன்னியா, இதை சொன்னது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னால் எப்படி இப்படி செய்ய முடிகிறது. உன்னால் எப்படி இப்படி செய்ய முடியுது, நீ மட்டும் எப்படி இவ்வளோ டேலண்டாக இருக்க, உன்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவ் கேன் யூ டூ லைக் திஸ். ஹவ் கேன் யூ டூ லைக் திஸ். உன்னால் எப்படி இப்படி செய்ய முடியுது. ஹவ் கேன் யூ டூ லைக் திஸ். ஓகேவா? ஹவ் கேன் யூ டூ அப்படின்னா உன்னால் எப்படி முடியுது. லைக் திஸ் அப்படின்னா இது மாதிரி உன்னால் எப்படி செய்ய முடியுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்படி ஒரு விஷயத்தை உன்னால் எப்படி செய்ய முடிந்தது. இப்படி ஒரு விஷயத்த உன்னால் எப்படி செய்ய முடிஞ்சிச்சு, நீ ஏன் அப்படி செஞ்ச, இப்படி ஒரு விஷயத்தை எப்படி உன்னால் செய்ய முடிஞ்சிச்சு, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? ஹவு குட் யூ டூ சச் அ திங். ஹவு குட் யூ டூ சச் அ திங். ஹவு குட் யூ டூ அப்படின்னா உன்னால் எப்படி செய்ய முடிஞ்சது. சச் அ திங் இப்படி ஒரு விஷயத்த உன்னால் எப்படி செய்ய முடிஞ்சது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்படி உன்னால் எப்படி சொல்ல முடிந்தது. இப்படி உன்னால் எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு மூளை குழம்பி விட்டதா. உனக்கு மூளை குழம்பிடுச்சா, நல்லா தானே இருந்த, உனக்கு மூளை குழம்பிடுச்சா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்னு உனக்கு மூளை குழம்பிடுச்சா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, சொல்லு, வாயை திறந்து சொல்லு, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? வாட் ஆன் த எர்த் ஆர் யூ திங்கிங். வாட் ஆன் த எர்த் ஆர் யூ திங்கிங். இங்கே வந்து ஆன் த எர்த் அப்படின்னா அது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை ரொம்ப நம்ம இது பண்ணி சொல்கிறதுக்காக நம்ம ஆன் த எர்த் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கோபமாக அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஆன் த எர்த் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ வாட் ஆன் த எர்த் ஆர் யூ திங்கிங். நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க. ஓகேவா? நீ தான் இதை செய்திருப்பாய். எனக்கு நல்லா தெரியும் இதை செஞ்சது நீயா தான் இருப்ப, நீ தான் இதை செஞ்சிருப்ப அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? இட் மஸ்ட் ஹாவ் பீன் யூ ஹூ டிட் இட். இட் மஸ்ட் ஹாவ் பீன் யூ ஹூ டிட் இட். இட் மஸ்ட் ஹாவ் பீன் யூ அப்படின்னா இது நீயா தான் இருக்கும். ஹூ டிட் இட் இதை செஞ்சது நீயா தான் இருக்கும், நீ தான் இதை செஞ்சிருப்ப. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
நீ அப்படி செய்தாய் என்று என்னால் நம்ப முடியவில்லை. நீ அப்படி செஞ்சேன்னு என்னால் நம்பவே முடியல. நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ அப்படி செஞ்சிருப்ப நான் என்னால் நம்பவே முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் பிலீவ் யூ டிட் ஸோ. ஐ காண்ட் பிலீவ் யூ டிட் ஸோ. ஐ காண்ட் பிலீவ் அப்படின்னா நம்புறது. ஸோ ஐ காண்ட் பிலீவ் அப்படின்னா என்னால் நம்ப முடியல. யூ டிட் ஸோ, நீ அப்படி செஞ்சேன்னு என்னால் நம்ப முடியல. ஓகேவா? நீ ஏன் அப்படி செய்தாய், நீ ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். இதை பற்றி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம், ஆனால் சொல்லாமல் விட்டுட்ட அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ குட் ஹவ் செட் அ வேர்ட் டு மீ. யூ குட் ஹவ் செட் அ வேர்ட் டு மீ. யூ குட் ஹவ் செட் அப்படின்னா நீ சொல்லியிருக்கலாம். அ வேர்டு ஒரு வார்த்தை, டு மீ அப்படின்னா என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் தான் அவன் அப்படி செய்தான். ஒன்னால தான் அவன் அப்படி பண்ணினான், இதுக்கு காரணம் நீ தான், நீ சொல்லி கொடுத்து தான் அவன் அப்படி பண்ணினான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? He did so because of you. He did so because of you. He did so, அவன் அப்படி செஞ்சான். Because of you, ஒன்னால தான் அவன் அப்படி செஞ்சான். இதுவே நம்ம he did it because of you அப்படின்னு கூட சொல்லலாம். அவன் இதை ஒன்னால தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அவனை ஒத்துக்கொள்ள கட்டாயப்படுத்தினார்கள். அவனா ஒத்துக்கல, அவனை கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? He was forced to admit. He was forced to admit. He was forced அப்படின்னா அவன் கட்டாயப்படுத்தப்பட்டான். To admit அப்படின்னா ஒத்துக்கிறது. ஸோ he was forced to admit. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது தவறு என நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்போ யாராச்சும் நீ பண்ணினது பெரிய தப்பு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ அட்மிட் தட் இட் இஸ் ராங். ஐ அட்மிட் தட் இட் இஸ் ராங். ஐ அட்மிட் அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். தட் இட் இஸ் ராங், இது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னை சீக்கிரம் பார்ப்பேன் என நான் நம்புகிறேன். உன்னை சீக்கிரம் பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ யாராச்சும் எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் இருந்தாங்கன்னா சீக்கிரம் உன்னை பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹோப் டு see you soon. ஐ ஹோப் டு see you soon. ஐ ஹோப் அப்படின்னா நான் நம்புகிறேன். டு see you soon, உன்னை சீக்கிரம் பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு உதவுவதில் எனக்கு மகிழ்ச்சி. ஸோ யாருக்காச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணி தேங்க்ஸ் சொன்னாங்கன்னா தேங்க்ஸ்லாம் சொல்லாத, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஐ எம் ஹாப்பி அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான். எதுக்கு? டு ஹெல்ப் யூ, உனக்கு உதவி செய்கிறது எனக்கு சந்தோஷம் தான். ஓகேவா? ஸோ இதுவே உன்னிடம் இதை சொல்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்ககிட்ட இதை சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.